கர்நாடக மாநிலத்துல குடிநீர் தொட்டிக்குள்ள அழுகுன நிலையில வாலிபருடைய சடலம் கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போன சோகத்துலதான் வாலிபர் இந்த மாதிரியான விபரீத முடிவு எடுத்ததா சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனந்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் 26 வயதான வந்தவர் ராஜு அப்படின்றவரு. இவரு அடிக்கடி மது அருந்திட்டு வந்ததா கூறப்படுது. மதுவுக்கு அடிமையாகி இருந்ததாகவும் கூறப்படுது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவரோட மனைவி இவர் கூட சண்டை போட்டுட்டு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போனதா கூறப்படுது. இதனால அந்த இளைஞர் மனமுடைஞ்சு போனதா சொல்லப்படுது. மனைவி தன் கூட சண்டை போட்டுட்டு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போன விரக்தியில அந்த இளைஞர் வீட்டை விட்டு போனதா சொல்லப்படுது. காணாம போனவரை குடும்பத்தார் தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் அவருடைய உடல் குடிநீர் தொட்டியில கிடந்திருக்கு. அந்த குடிநீர் தொட்டியில இருந்து துர்நாற்றம் வீசுறத பார்த்துட்டு தான் மேலே ஏறி பார்க்கும்போது குடிநீர் தொட்டியில இவரு பிணமாயிருந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் அவருடைய உடலை மீட்டிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அவருடைய உடல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. 6 நாட்களா இதே குடிநீரை தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிச்சிட்டு வந்ததாக வேறு நீரை தங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு பொதுமக்கள் அங்க வந்திருந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் கிட்ட கோரிக்கை விடுத்திருந்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சந்தப்பேட்டை சாலையில நகர அதிமுக பொருளாளர் சோலைராஜ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான பாத்திர கடை ஒன்று இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே சோலைராஜுக்கு சொந்தமான பட்டாசு கடையும் அதுக்கு பக்கத்துல வேற ஒருத்தருக்கு சொந்தமான நகை கடையும் ஒன்று இருக்கு. இந்த நிலையில திடீர்னு சோலைராஜுக்கு சொந்தமான பாத்திர கடையில, வெடிக்கடையில மற்றும் பக்கத்துல இருந்த நகை கடையில இப்படி எல்லாத்துலயுமே தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. பற்றின தீ மளமளன்னு கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கு. தீ விபத்து குறித்து தகவல் தெரிஞ்சுக்கிட்ட அறந்தாங்கி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்காங்க. தீயை அணைக்கிற பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் சோலைராஜுக்கு சொந்தமான பாத்திர கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு நாசமாகி இருக்கு. தொடர்ந்து பக்கத்துல இருந்த வெடிக்கடையில இருந்து டமார் டமார்னு பட்டாசு வெடிக்கிற சத்தமும் கேட்டிருக்கு. அந்த பகுதிக்கு யாரும் போக முடியாத அவல நிலையும் ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்து காரணமா நகை கடையோட முன்பகுதி மட்டும் சேதமடைஞ்சிருக்கு. இந்த பயங்கரமான தீ விபத்துனால சில கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. தீ விபத்து பத்தி அறந்தாங்கி நகர காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அறந்தாங்கியில வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த சாலையில ஏற்பட்டிருக்கிற இந்த தீ விபத்துனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பா காணப்பட்டுக்கிட்டு இருக்கு.